ஹாய், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னாக்கா, இன்னைக்கு ரொம்ப இல்லைங்க, கொஞ்சம் தான் செய்கிறேன். ஏன்னா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம், அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. இன்னைக்கு கடன் செஞ்சுட்டு ஓடினாங்க. அதனால் கொஞ்சம் தான் 1/4 கிலோ சிக்கனு, சீலா மீன் வாங்கியிருக்கேன். இதை கழுவி க்ளீன் பண்ணி குழம்பு வச்சிடலாம். குழம்பு வச்சுட்டு வீடியோவில் வரலாம். கழுவிட்டு வரேங்க வீடியோவில். குழம்புலாம் கூட்டுறேன். வெங்காயம் கல்லாம் அரிஞ்சிட்டேன். பாருங்க, வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு வேற மாதிரி வைக்க போறேங்க. இடிச்சு தான் மீன் குழம்புக்கு அப்படியே நசுக்கி போட போறேங்க. இடிச்சு போட போறேன். கறி கம்மியாக வாங்கிட்டு வந்திருக்கேன்னா நானும் இப்போ காலையில் போயிடுவேன். அம்மா திண்டிவனம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன். அதனால நான் மத்தியானம் சாப்பாட்டுக்கு இருக்க மாட்டேன், அங்கே போயிடுவேன். அதனால அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் மட்டும்தான், எங்கள் வீட்டுக்காரருக்கும் என் பையனுக்கும். அதனால அது கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துருக்கேங்க. அது இன்னும் அவர் வெளியே போயிட்டாரு, வேலைக்கு காலையிலே கிளம்பி போயிட்டாரு. பையன் காலைல ஏதோ கிரிக்கெட் ஆட போயிட்டான். அதனால் அவங்க மத்தியானம் தான் சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு போதும். அதனால தாங்க இன்னைக்கு அர்ஜென்ட்டாக செய்கிறேன். இப்போ இதில் நெசிக்கு தாங்க போட போகிறேன் குழம்புக்கு. நான் அரிசிலாம் ஊற்றலை, இன்னைக்கு வேறு மாதிரி எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி வைக்கிறேன். இப்போ எப்படின்னா, தக்காளி கரைச்சிக்குவேன். தக்காளி இப்போ கரைச்சிப்பேன் போட்டு அந்த இது எடுத்துருவேன். இப்போ பூண்டு, இஞ்சி, இந்த கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயத்தையும் போட்டு நசுக்கிடுவேன். கறி அலசின்னு வந்துட்டுங்க. கறி எடுத்து நல்லா க்ளீனாக அலசின்னு வந்துட்டேன். இப்போ இப்போ இந்த மாதிரி நசுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி வச்சா அது ஒரு டேஸ்ட்டுங்க. அரைச்சி வைக்கிறது ஒரு டேஸ்ட்டு, நம்ம கையால் நசுக்கி வைக்கிறது ஒரு டேஸ்ட். ஃபர்ஸ்ட்லாம் இந்த மாதிரி தாங்க வச்சிருந்தேன், அப்புறம் தான் அரைச்சி ஊற்ற ஆரம்பித்தேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே கொஞ்சம் இது வதங்கட்டும். தண்ணி இருந்தால் சடணும். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காய்க்கலாம். ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன். அம்மி இருக்குது, அங்கே வண்டி கொண்டாந்து நிப்பாட்டிட்டு இருக்காங்க. வெளியே இருக்குது அம்மி, அதுதான் போய் நசுக்கலான்னு போனேன். பார்த்தா இந்த மாதிரி தாங்க வைப்பாங்க. அதுக்கு முன்னாடிலாம் அம்மிலையும் இதில் இது மாதிரி நசுக்கி தான் வைப்பாங்க. சும்மா ஒன்றும் பாருமா நசுக்கணும். அந்த வாசனை வரும், நல்லா வெங்காய வாசனை. அவ்வளோதாங்க, செம்மையாக வாசனை இருக்குது பாருங்க. நசுக்கு சொல்லி அரைச்சிங்கன்னா அந்த அளவுக்கு வாசனை வரல. இப்போ நசுக்கு சொல்ல வரணும். அவ்வளோதான், இப்போ போட்டுடலாம். எண்ணெய் அதை காஞ்சிச்சு. இப்போ இந்த மாதிரி ஒன்றும் பாருமா நசுக்கி போட்டுருந்தாங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாருமா நசுக்கி போட்டுடலாம். போட்டு மிளகாத்தூள் போட்டு மஞ்சள் போட்டு அந்த தக்காளி கரைக்கணும். உப்புலாம் போட்டு கரைச்சிடணும். அவ்வளோதான், இதை அப்புறம் கழுவிடலாம். இப்போ கடுகு எல்லாமே நம்ம அர்ஜென்ட்டுக்கு சரி பண்ணணும். கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். மணி பேர் 10 ஆயிடுச்சுங்க. நான் 11 இப்போ வண்டி ஆரம்பிச்சேன். வெஜ்ஜியும் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இதுலேயே கொஞ்சம் தக்காளி இது போட்டுக்கலாம். கருவி Baby,
இது வதங்கட்டும். போட்டு குழம்பு காய்ச்சிக்கலாம். அது வதங்கத்துக்குள்ள சீரகப்பொடி கொஞ்சம் கொஞ்சம் போடலாம். ரொம்ப புள்ள மிளகு பொடி கொஞ்சம், மிளகு பொடி கொஞ்சோண்டு தான் ஆச்சா. இப்போ மஞ்சத்தூளுங்க. மஞ்சத்தூள் எல்லாத்தையும் 2 வாட்டி சொல்றேன்னாதீங்க. அது நான் சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் இது காரம் இல்லைங்களா, 3 ஸ்பூன் போட்டுருங்க. சாதம் வேற வேகுது. சாதம் வேற வேகுது. இந்த கறி அந்த பக்கம் போடலான்னா மீன் குழம்பு ஊற்றிட்டுலாம் போடணும். அதுக்குள்ளே இது ரெடி ஆகணும்ல. எத்தனை வாட்டி அடுப்பு தொடைங்க இதுவாக தான் ஆகிடும். அவ்வளோதாங்க. இது பாருங்க, தக்காளி போட்டு இப்படி கரைச்சிக்கணும். தக்காளி போட்டு கரைச்சணும். ஆனால் மேலே எங்கேயும் அடிக்கும். அதான் இந்த மாதிரி கரைச்சிக்கணும். இது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்குங்க. எங்கள் அம்மா இப்படிதான் வைப்பாங்க, அரைக்க மாட்டாங்க. அம்மியில் அரைச்சி அதை நசுக்கி வெங்காயம் தக்காளியெல்லாம் நசுக்கிடுவாங்க. கேட்டால் இது அதுதான் அது நசுக்க முடியலையா, அதனால இதுலேயே போட்டு கரைச்சிக்கணும். இது இந்த பின்னாடி இருக்குதுல்ல அதை எடுத்துடுறேன். இந்த கருப்பா இருக்குதுல்ல அதை எடுத்துடுறேன். இந்த பின்னாடி மட்டும் எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்படிதாங்க வைப்போம். இந்த மாதிரி வச்சா யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, இல்லை பரவாயில்லை அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் தான் சொல்லுவாரு, நானும் எடுத்து போடுறேன், வீடியோவாக போடுறேன், யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க, லைக் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் எனக்காக பண்ணுறீங்களா தெரியல. இன்னொரு தக்காளியில் இருந்தது இல்லை கருப்பா, அதையும் எடுத்துக்கோங்க. உப்பு காரெல்லாம் பாருங்க. எல்லாம் இருக்குது, காரெல்லாம் இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, போட்டுக்கலாம். அதுதான் கை கழுவி வந்துடுறேங்க. ஏதோ இன்னைக்கு அர்ஜென்ட்டு சமையலுங்க. எதாக இருந்தாலும் மன்னிச்சுக்குங்க. ஏன்னா அம்மா ஆஸ்பத்திரி போகிற அதே ஒரு மைண்டில் தான் இருக்கிறதால எனக்கு இதில் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கிச்சு. இது வந்து கறிக்குமா, அது கறிக்கு. உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு உப்பு கம்மியாக இருக்குது, அதனால போட்டேன். இது அதான் வந்து எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ வந்து கறிக்கு பற்ற வச்சுக்கலாம். அது கொஞ்சோண்டு தொக்கா வச்சு இப்போ தோசை கூட சாப்பிட்டுப்போம். பையன் நான் கல்யாணம் போயிட்டா கூட ஊற்றி சாப்பிடுவோம், தோசை ஊற்றி சாப்பிடுவோம். அதுக்காக தான் கொஞ்சம் தொக்கு வச்சுட்டு போயிடலான்ட்டு. இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியலைங்க, அர்ஜென்ட்டு. இதுவே வைக்காமல் போயிடலாமான்னு பார்த்தேன். இப்போ நான் போனேன்னா இப்போ இன்னைக்கு நைட்டு வருவேன்னா நாளைக்கு வருவேனான்னு தெரியாது. அதனால குழம்பு வச்சுட்டு போட்டால் 2 நாள் வச்சுப்பாங்க. அவங்க தோசை ஊற்றிடுவாங்க, இல்லை சாதம் வச்சுக்குவாரு. அதுக்காக தான் அவருக்கு செய்ய முடியல. இப்போலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. நிறைய பக்கத்துலலாம் வந்து யாராவது அது முன்னே எங்கள் சித்தி இருந்தாங்க, அங்கே இருக்க சமயத்தில் அவங்க வந்து ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ யாரும் இல்லை, அதனால நம்ம தான் செஞ்சு வச்சு போகணும். யாரும் இல்லை பக்கத்தில். அன்றைக்கி வச்சேன் பாருங்க, சிக்கன் செஞ்சேன் பாருங்க, அந்த மாதிரியே செய்யமான்றோம், நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. அதுதான் அது கூடயே செய்கிறேன். இப்போ வந்து கடுகு பொரிஞ்சிச்சு, சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதில் போட்டு
அவ்வளோதான். இப்போ சாதம் வந்துருக்கு, மீன் குழம்பு கறி. அதுக்குள்ளே நாங்கள் முடிச்சுட்டு குளிச்சுட்டு கூட வந்துடுவேன். ஏன்னா 1:30 மணிக்கெலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறாங்களா என்னான்னு தெரியல. 1:30 மணிக்கெலாம் அவங்க இருக்கலாம்ட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. எங்கள் மாமா பொண்ணு அங்கே இருக்கா, அவள் ஃபோன் பண்ணியிருந்தா. அதனால தான் சீக்கிரம் இது பண்ண. இல்லைன்னா நான் பொறுமையாக செய்யலாம்னு இருந்தாங்க. சரி நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருக்குறாப்புல, இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலமாக கிளம்பி போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இப்போ பார்த்தா இன்றைக்கே 3 மணிக்கெலாம் வாங்கிட்டேன். டாக்டர் வந்து 3 மணிக்கு இருப்பார், ஆனால் 1:30 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவார் செக் பண்ணுறது. அதனால் வந்துரு அப்படின்னா சரி நான் அதுதான் போகிறேங்க. எனக்கு அதே என்ன சொல்லுவாரோ டாக்டர், என்ன சொல்லுவாரோ அப்படின்னு ஒரு பயமாக இருக்குது. இவர் கொடுத்துருந்தாரு 6 மாதமாக மாத்திரை இவர் கொடுத்துருந்தாரு, இங்கே பாரி டாக்டர்ன்ட்டு எம்கேபி நகரில் அவர் கொடுத்துருந்தாரு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் இல்லைம்மா பல்ஸு குறைவாக இருக்குது. அன்றைக்கி அம்மா இருந்தாங்க, நல்லா என்னால் பேச முடியல, பல்ஸு கம்மியாக இருக்குது, அதனால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நீ அங்கே ஹார்ட் டாக்டர் தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்ட்டு. அவர் இப்போ மாமா பொண்ணோட வீட்டுக்காருக்கு அதே போல் தான் அங்கே பார்த்து பரவாயில்லன்னு, அதனால் அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. வெங்காயம் வதங்கிச்சு, தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இது வதங்கிச்சு, குழம்பு ஊற்றிடலாங்க. குழம்பு ஊற்றி வச்சுருந்தா அதை ஊற்றிடலாம். அது வதங்கட்டும். இப்போ வந்து இது மூடி போட்டுடலாம், அவ்வளோதாங்க. இப்போ இது வந்து வதங்கிச்சு பாருங்க, இது நல்லா வதங்கிச்சு. இப்போ கறி போட்டுக்கலாம். இப்போ கறி எடுத்து போட்டுக்கலாங்க. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மாற்றிட்டேன். நான் தான் சொன்னேன்ல, எனக்கு அது ஒரு மைண்டாவே இல்லை. அதே ஞாபகமாக தான் இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாதே, கடை கறி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே சாதம் வச்சுட்டு வந்துடலாங்க. இப்போ வந்து கறி போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கிடுச்சு, கறி போட்டுக்கலாங்க. போட்டுச்சு. வந்து சீரகப்பொடி, மிளகுத்தூள், சீரகப்பொடி. அதான் அன்னைக்கு செஞ்ச மாதிரி தாங்க, நல்லா இருந்ததுன்னு பையன், அதனால தான் சரி. மஞ்சத்தூள் மட்டும் நான்வெஜ் இது சிக்கனுக்கு மட்டனுக்கு எல்லாத்துக்குமே மஞ்சத்தூள் போடுறதுக்கு பால் மாறாதீங்க. மஞ்சத்தூள் நல்லா சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு உடம்புல உள்ள இருக்கிற காயத்தெல்லாம் வளர்த்துறதே வந்து மஞ்சத்தூள் தான். வெளியில நம்மளுக்கு தெரிஞ்ச அடிப்பட்ட மருந்து வச்சுக்கோ, எல்லாம் வச்சுக்கோம். உள்ள நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிறது, இந்த தொண்டை எல்லா இடத்துலையும் இருக்கிறது வந்து ஆற வைக்கிறது மஞ்சத்தூள் தான், நம்மளை காயத்தெல்லாம் ஆற்றுறது. அதனால மஞ்சத்தூள் போடுறது மட்டும் இது பண்ணாதீங்க. அதுக்கு ஒரே பொழுதுல எல்லாத்துலேயும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாத்துக்குமே போட்டுருவேன் மஞ்சத்தூள், வராமல். அவ்வளோதான். இது வந்து மிளகாத்தூள் போடலாம். அவ்வளோதான். இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இது வேலைலாம் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். அவ்வளோதான் போடுறோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறோம். ஏன்னா கம்மி தானேங்க கறி, அதனால 1 ஸ்பூன் போடுறோம். கொஞ்சமாக கரம் மசாலா,
ரொம்ப போட்டால கொஞ்சமாக அது போட்டாக்கா கொஞ்சம் அதிகமாகிடுது. இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி போட்டுடலாங்க. ஸ்லோவாக வச்சுட்டு அவ்வளோதான். அதுக்குள்ளே வேறு வேலை பார்க்கலாம். மீன் கழுவின்னு வந்துடுறேன். உப்பு போடல பாருங்க. உங்ககிட்ட பேசிங்கன்னா உப்பு போட மறந்துருக்கணும். கொஞ்சமாக உப்பு. நம்ம கொஞ்சம் தானே சிக்கனு. ஆனால் அந்த பாய் நல்லா போட்டு தராருங்க. சிக்கன் சூப்பராக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு தராரு. அப்படியே அது கடை பக்கத்துலேயே மீன் கடை. அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். மூடி எங்கே எடுத்து வச்சுன்னு தெரியல. என்னப்பா இது மூடி இப்பதான் எடுத்து வச்சேன். அதான் அவ்வளோதாங்க. மூடி போட்டுக்கலாம். வேகட்டும். இது குழம்பு கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம போயிட்டு மீனை கழுவின்னு வந்துடலாம். மீனை நல்லா உப்பு கல் போட்டு உரசி கழுவின்னு வந்துடலாம். மீன் கழுவின்னு வந்துட்டேங்க. மீன் கழுவியாச்சு. அதாங்க மீன் கழுவின்னு வந்துட்டேன். இப்போ வந்து குழம்பு கொதிச்சுட்டு, ஏன்னா குழம்பு கட்டியாக வந்தால் தான் மீன் போடணும். இன்னும் கொஞ்சம் எனக்கு தனியாக இருந்தால் மீன் குழம்பு பிடிக்காதுங்க. இது வந்து சிக்கன் வந்து பரவாயில்ல, ஒரு வெந்துச்சு சிக்கனு. இது மீன் குழம்பு தான் கொதிக்கணும். அது நல்லா வெந்துச்சு. வெந்து எலும்பே வெளியே வந்துச்சு பாருங்க. வந்துச்சு கொடை பீஸு. அது கழுவிக்காக போடுறேன் முழுசா. அது வெந்துது. அது இருந்தாலும் கொஞ்சம் வேகட்டும். கறி வந்து வெந்தாதாங்க. மீன் வெந்து கெட்டுது, கறி வேகாது கெட்டுதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. கறி வேகலைன்னா அது சாப்பிடக்கூடாது, பாயசம். அது மீன் ரொம்ப வெந்து போச்சுன்னா பாயசம் கிடையாது, அது சாப்பிட பிடிக்காது. அது ஒரு மாதிரி கரைஞ்சி ஒரு மாதிரி முள்ளும் அது தனியாக போயிடும். அதனால சொல்லுவாங்க பழமொழி, மீன் வெந்து கெட்டுது கறி வேகாத கெட்டுதுன்னு சொல்லுவாங்க. அதனால அது நல்லா வேகட்டுங்க. அதை நான் அதுக்குள்ளே இந்த வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறேன். இது கொச்சிட்டு இருக்குங்க. குழம்பு மீன் போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப கொதிச்சிட்டாலும் மீன் குழம்பு பத்தாது. இப்போ எவ்வளோ வச்சேன் எவ்வளோ போயிடுச்சு உள்ள பார்த்தீங்களா? மீன் போட்டுக்கலாம். அதில் முட்டை இருந்ததுங்க. முட்டை, மீன் முட்டை. அதெல்லாம் அதை அப்படியே கொதிக்கிட்டோம். அடிக்கடி வீடியோ விட்டு போயிடுன்னு பார்க்காதீங்க. திருப்பி எடுக்கணும்ல, எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நானே தான் எடுத்துக்கிறேன் எல்லாமே. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அடிக்கடி என்னடா இது விட்டு போயிடறான்னு பார்க்காதீங்க. மீன் விலைங்க இன்னைக்கு. அதுவே வந்து 450 ரூபா கிலோ. கொஞ்சம் 1 கிலோ கிடையாது, 3/4 கிலோ இருந்தது. அதுக்கு தான் அந்த ரேட் கொடுக்குறாங்க. 300 ரூபா கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் வந்து 250 ரூபா தான் கொடுப்பேன்னு. அப்புறம் 280 ரூபா கொடுங்கன்னாங்க. அது பேரம் பேசுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நம்மளுக்கு. அதெல்லாம் பேசக்கூடாது. அதுதான் வந்து கொடுப்போம், நல்லா தான் கொடுப்பாங்க. போன வாரம் ஓரளவுக்கு கொடுத்தாங்க. அதனால சும்மா நம்ம பேசிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் கம்மி பண்ணுமான்னு 20 ரூபா கம்மி பண்ணிச்சு. அவ்வளோ. ஒரே மீன் 3/4 கிலோங்க. 2 சங்கரா போட்டாங்க. வேற எந்த மீனை சாப்பிட்றது இல்லை. அப்பா பிள்ளைலாம் வந்து வாசனை நாற்று அடிக்கக்கூடாது, எதுவும் அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சாதான். மத்தி மீன் நல்லது, ஆனால் அதை சாப்பிட மாட்டாங்க. அதில் 2 குழம்புல போட்டு கலப்படமாக வச்சு கொடுத்துருவேன் எப்படியாவது. இன்னைக்கு ஆனால் வாங்கலை, டைம் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அதை இறக்கிடலாம். மணி ஆகுங்க, கிளம்பி ஓடணும். நாளைக்கு வீடியோ வருமா என்னான்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் எப்படி போட்டேன். நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறேன். அம்மாவுக்கு வந்து இது பண்ணுறதுலாம் காட்டுறேன். நாங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுக்கிற வீடியோலாம் போடுறேன். வீடியோ எடுக்கலாம் கூட ஷார்ட் வீடியோவாக போடுறேன்.
ஏதோ இதெல்லாம் தாங்க எனக்கு மனக்கவலை, ரொம்ப மனக்கவலை. என் பொண்ணு நினச்சி, எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாத நினச்சி, அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கிறதால தான் நான் வீடியோ போடவே ஆரம்பித்தேன். அதை நம்ம படுத்து பண்ண தனியாலாம் வந்து அது ஒரு யோசனையாகவே இருக்குது. எதையாவது நினைக்க தோணுதா அழுகுறோமா, அதனால வந்து இப்படி போட்டோன்னா ஏதோ உங்களை கூடலாம் பேசுகிற மாதிரி இருக்குது, எல்லாரும் கூட பேசுகிற மாதிரியே இருக்குது எனக்கு. அதனால கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ வந்து இது போட்டுக்கலாங்க, கொஞ்சம் கொத்தமல்லி. என்னோட இது கேட்டு நக்கல் பண்ணுறவங்க பண்ணட்டும், இது ஆமாம் இவங்க இதெல்லாம் இதை கேட்டோம்னா ஏதோ பாவம் இதனால தான் போடுறாங்கன்னு நினைக்கிறவங்க நினைக்கிட்டோம். அதனால நம்ம யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது. அவ்வளோதான். என்னோட ஸ்டோரி சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் சொல்லின்னு இருக்கேன். அவ்வளோதான். இது கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இதை பாருங்க, அவ்வளோதான். நல்லா திக்காகவே ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். சும்மாவும் இது பண்ணியிருந்தா வெந்திருந்தா நல்லா இருக்குது, போதும். அவ்வளோதான், மூடிடலாம். இப்போ வந்து குழம்பு பார்க்கலாம். நல்லா கொதிக்கிட்டு பாருங்க குழம்பு. அவ்வளோதாங்க. வாங்க எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, கறி தொக்கு, சாதம் வச்சுட்டேன், சாப்பிடுங்க வாங்க. ஸ்லோ பண்ணலாம், ஸ்லோ பண்ணாக்கா எண்ணெய் பிரியும். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மீன் இருந்துச்சு பாருங்க, எல்லாமே இருந்துச்சு. அதான் எண்ணெய் பிரியும். இப்படிதான் வந்து இதெல்லாம் ஸ்லோவாக வச்சோம்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரியுங்க. அதுதான் அதுதான் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா அர்த்தம். இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். பேசுகிறவங்க பேசின்னு போனால் போட்டோம், நான் அதெல்லாம் ஃபீல் பண்ணலைங்க. நம்ம எனக்கு பிடிச்சவங்க இது நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சுங்க. சாதமும் வச்சுட்டேன், மீன் குழம்பு, சிக்கன் தொக்கு, மீன் குழம்பு. அவ்வளோதான். வாங்க எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க. சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு இதுதாங்க. எங்கள் வீட்டில் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல், வேறு எதுவும் இல்லை. இதுதான். நான் வெளியே கிளம்புறத கொஞ்சம் சீக்கிரம் காலையில் செஞ்சாச்சு, வீடியோவும் எடுத்துட்டேன். பாய்ங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொந்தங்களே உறவுகளே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் எல்லாரையும். பாய்.